அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோன்னா நாளைக்கு அல்லாஹ்கிட்ட மறுமை நாளில் தப்பிச்சிக்கலாம்னு நினச்சிட்ருக்காங்க. ஹைர். கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒழுங்கா தொழுகை தொழுங்கப்பா போதும், தொழுகையை தொழுதுட்டாலே இந்த மாதிரி பயனில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மாதிரி நபர் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. நான் கேட்குறேன், தொழுகைனா என்ன? தொழுகை அல்லாஹ் எதுக்காக வச்சுருக்கான்? நம்ம தொழுகிறோம், அல்லாஹ்க்கு என்ன பயன்? நம்ம தொழுகிறதுனால அல்லாஹ்க்கு என்ன பயன்? ஏதாவது பயன் இருக்கா? அல்லாஹ் எதனா கிடைக்க போதா? அல்லாஹ் எதனா லாபம் இருக்கா? லாபம் நம்மளுக்கு. தொழுகையில் செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தொழுகை இல்லாமல் நம்ம தெருவில் விட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் பைத்தியமாயிரும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆடுவோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல்கிறத கேட்போம். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அல்லாஹ் தொழுகை கொடுத்துருக்கா. இரண்டாவது, அல்லாஹ்வின் அடிமையோட உதாரணம் தான் தொழுகை. அல்லாஹ் கட்டுப்படுறது, சரண்டர் ஆகுறது. தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜு இது எல்லாமே அல்லாஹ் நாளைக்கு கொண்டு போனால் அல்லாஹ் தூக்கி மூஞ்சில் அடிச்சிருவான். சில விஷயங்கள் சரியில்லை, சில விஷயங்கள் நம்ம செய்யலைன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன தான் 5 வக்து தொழுதாலும் சரி, ஹஜ்ஜு செஞ்சாலும் சரி, உம்ரா செஞ்சாலும், சதகா கொடுத்தாலும் சரி, என்ன நோன்பு வச்சாலும் சரி, அல்லாஹ் தூக்கி மூஞ்சில் அடிச்சிருவான். அது நன்மை தூக்கி இன்னொருத்தரை கொடுத்துருவான். தொழுகைன்றது என்னன்றது பார்த்திங்கன்னா, நம்ம தொழுவும் போது பேசுவோமா, சிரிப்போமா, யாரை பற்றி பொறாமப்படுவோமா, இல்லை புறம் பேசுவோமா, யாராச்சும் கஷ்டப்படுத்துவோமா, அநியாயம் செய்வோமா தொழுவும் போது? இல்லை. தொழுகைன்றது நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யக்கூடிய ஒரு தொழுகையில் நம்மளுக்கு இமாம் சொல்கிற துவா, சூறாவாக இருக்கட்டும், நம்ம மனப்பாடம் செஞ்சுருப்போமாலாம் தெரியாது. இமாம் பாட்டு ஓதுவார், நம்ம ஆமின்னு சொல்லிட்டு அது பின்னாடியே நம்ம பாட்டு தொழுதுட்டு எந்த வேகத்தை தொழுகைக்கு வந்தோமோ அந்த வேகத்துக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். வெளியே 4 பேர் தொழுவாளிப்பா அவர் 5 வக்து தொழுவார். நீ தொழுவாளியாக இருக்கிறது தவறு கிடையாது. நல்ல மனுஷனாக இருக்கணும். நல்ல ஃபஸ்ட்டு எல்லாம் மனுஷத்தன்மை தான் பார்ப்பான். நம்ம யார்கிட்டாச்சும் கடன் வாங்கியிருப்போம், அது திருப்பி கொடுத்துருக்க மாட்டோம், அநியாயம் செஞ்சுருப்போம், ஏமாற்றிருப்போம், துரோகம் செஞ்சுருப்போம், அவள் பொருளை களவாடி இருப்போம், அவரை திட்டியிருப்போம். நாளைக்கு அப்படியே மறுமை நீங்கள் மறந்துருக்கலாம், பாதிக்கப்பட்டவர் மறந்துருப்பார், ஆனால் அல்லாஹ் மறக்க மாட்டான். அல்லாஹ் மறக்க மாட்டான். நீங்கள் நடக்கிற வழியில் உங்களால் ஒரு சின்ன தடை ஏற்பட்டாலும் அல்லாஹ் அதை வச்சு உங்களுக்கு நடக்கத்தை கொடுத்துருவான். அதை வச்சு நீங்கள் செஞ்ச அனைத்து தொழுகை, எந்த தொழுகை நம்ம அல்லாஹ் இக்லாஸோட தொழுதுருக்கோன்றது நம்ம விரல் விட்டு எண்ணோன்னா நம்மளால் எண்ண முடியாது. எண்ண முடியுமா நம்மளால்? எண்ண முடியாது. நம்ம சகோதரர் இருப்பார், நீங்கள் அவங்கள்ட்ட சண்டை போட்டிருப்பீங்க. ரோஷம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கணும். ரோஷத்தோட சொந்தக்கார யார் கேட்டால் அல்லாஹ் மட்டும்தான். புரியுதா? பெருமைக்கு சொந்தக்காரன் யாரும் அல்லாஹ் மட்டும்தான். அவனே பெருமை கொள்ள மாட்டேங்கிறான், அவனே ரோஷம் கொள்ள மாட்டேங்கிறான். ஏன்னா நிறைய அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். அவங்களுக்குலாம் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறான். அவங்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறான்ல. முஸ்லீம் அல்லாத மற்ற சகோதரருக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறானா இல்லையா? கொடுக்குறான்ல. அப்போ அல்லாஹ் ரோஷம் வைக்கணும்னா எப்படி வைக்கணும்? எந்த ரோஷமாக இருந்தாலும் 3 நாளைக்கு மேலே வச்சுக்காதீங்க. 4 நாள் நம்ம துரோகி, எதிரி, நம்ம சொந்தக்காரன், அந்த ரத்த பந்தம் இதெல்லாம் முறிக்காதீங்க. இதெல்லாம் முறிச்சிட்டிங்க தொழுதிங்கன்னா தொழுகைக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தொழுகை உங்களை சீர்படுத்துறதுக்காக தான் தொழுகை அல்லாஹ் கொடுத்தான். இதெல்லாம் தொழுகை தான் முக்கியம்னா அல்லாஹ் 50 வக்து தொழுகை கொடுத்துருப்பானே. எதுக்கு 5 வக்தா ஆக்குனா? எதுக்கு 5 வக்தா ஆக்குனா? நீங்கள் அடிமைன்றது அல்லாஹ்வுக்கு அடிக்கடி உணர்த்துறது தான் தொழுகை. நான் அல்லாஹ்வின் அடிமை. அல்லாஹ் நம்ம சொல்கிறது கேட்குறோமா, கேட்க மாட்டோம். தொழுகையில் பேசாதீங்க, பேச மாட்டேங்கிறோம். தொழுகையில் சிரிக்காதீங்க, சிரிக்க மாட்டேங்கிறோம். தொழுகையில் ஓடாதீங்க, நடக்காதீங்க, அசையாதீங்க, எல்லாமே நம்ம செய்கிறோமா இல்லையா? அதே வாழ்க்கையை நம்ம வெளியே கட்டுப்படணும். அதே வாழ்க்கை பக்கத்து வீட்டில் சண்டை போட்டிருப்போம், சண்டை போட்டு நம்ம வீட்டில் பிரியாணி ஆக்கியிருப்போம். பக்கத்து வீட்டில் சண்டை, பேசுறதில்லை. ஆனால் அவங்ககிட்ட போய் நம்ம பேச மாட்டோம். ரோஷமாயிடுச்சு நம்மளுக்கு தான். அவன் எத்தனை வருஷமாக நான் மட்டும் பேசாமல் இருக்கேன்? இஸ்லாம் இதை கற்றுக் கொடுக்கல. ஃபஸ்ட்டு மனுஷனை மதிக்கணும். அல்லாஹ்வோட படைப்பை மதிக்க கற்றுக்கணும். சின்ன ஜீவராசியாக இருந்தாலும் அதை மதிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராச்சும் இப்போ நம்ம மசூதியில் நம்ம போயிருப்போம், மாஸ்க்லாம் போயிருப்போம். எல்லா மாஸ்க்கு நான் சொல்ல வரல. சில மாஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா மசூதியில் பார்த்திங்கன்னா யார் சந்தை அதிகமாக தராங்களோ அவங்களுக்கு சிறப்பு மரியாதை. சலாம் பார்த்தீங்கன்னா, அவர் சலாம் சொல்லிட்டு போனால் கூட அப்படியே அவரே சிரிச்சுட்டே அப்படியே அவர் பக்கமே நிற்கிறது. ஏன்?
அல்லாஹ் அப்படி நினச்சிருந்தானா, அல்லாஹ் வந்து ஒரு கருப்பனோ, ஒரு வெள்ளையனோ அல்லாஹ் வந்து பாகுபாடு பார்க்க மாட்டான். அவன் ஏழையா இருக்கானா, பணக்காரனா இருக்கானா, பாதுகாப்பா அ பா பாகுபாடு பார்க்க மாட்டான். அவன் உள்ளத்தில என்னோட அச்சத்தில இருக்கானா, அவன் உள்ளத பார்ப்பான் அல்லாஹ். சஃப்ல நம்ம என்ன பணக்காரன் தான் ஏழை எல்லாம் அல்லாஹ் பார்ப்பானா? தொழுகுறியா இல்லையா? எனக்கு சுஜூத் பண்றியா இல்லையா? அதான் அல்லாஹ் பார்ப்பான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? எவன் பணக்காரனா கூட அவன மதிக்கிறது. எவனாச்சும் கொஞ்சம் ஏழ்மையா இருந்தானா அவன மதிக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் சலாம் சொல்லணும். ஒருத்தருக்கும் சலாம் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நடந்து போகும்போது ஒரு சின்ன ஒரு பையன் வந்து சலாம் சொல்றான். அல்லாஹ் அவன் சலாமுக்கு திரும்பி மொத்த உடம்பையும் திரும்பி அவருக்கு சலாம் சொன்னார். ஒரு புன்னகையோட. இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு? அவ்வளோதான் சலாம். ஏன்? வாயில ஏதாச்சும் புண்ணா? இல்ல ஊமையா அல்லாஹ் படைச்சிட்டானா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்றதுல என்ன டைம் ஆயிரும்? 5 செகண்ட்ஸ் ஆகுமா? 5 செகண்ட்ஸ் ஆகுமா? ஷைத்தானோட ஃபிக்ரத்துல நம்ம இருக்கோமா இல்லையா? யாராச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லிட்டோம்னா, உடனே சொல்லிட்டான்பா நல்ல விஷயம். இவன் இதுக்கு நம்ம அது செய்யணும், இது செய்யணும் இல்ல. சஹாபாக்களுக்கு சில விஷயங்கள் அறிந்தால் கூட, அப்படியா அறியாத மாரியே கேட்பாங்க. நம்ம அப்படி இல்லையா? கொஞ்சம் சின்ன விஷயம் தெரிஞ்சிட்டா போதும். அப்படியே ஷோல்டர தூக்கிட்டு, அப்படியே காலர தூக்கிட்டு, எனக்கு எல்லாமே தெரியும். ரோஷம், மொரட்டு கௌரவம். தொழுதுட்டா எல்லாம் சரியா போயிடுமா? தொழுகையோட வாழ்க்கையை நம்ம அப்படியே வெளி வாழ்க்கையை கொண்டு வர்றது தான் தொழுகை. அது ஒரு பிராக்டிஸ். நம்ம உறுப்புகள கண்ட்ரோல் பண்றது ஒரு யோகா ஒரு மாரி ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் வந்து பிராக்டிஸ். இந்த நஃப்ஸ கட்டுப்படுத்தணும். நாவால யாருக்கும் சிறிய அளவு கூட நம்ம நாவால சிறிய அளவு கூட யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஹராமா சம்பாதிக்கக்கூடாது, ஹராமா உண்ணக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் ஏசக்கூடாது, யார்கிட்ட முன்னாடி அப்புறம் பேசாமல் இருக்கக்கூடாது, உடனே பேசிடணும். சொந்தங்களை முறித்து வாழக்கூடாது. அவன் சொல்லிட்டான்பா, அல்லாஹ் சொல்கிறத கேட்குறவன் தான் உண்மையான அடியார். தொழுகை அப்புறம் தான். அல்லாஹ் சொல்கிறது கேளு. 3 நாளைக்கு பேசாதனா பேசாமல் போய் பேசிடு, போய் சேர்ந்துரு. நாளைக்கு உன் தொழுகை, உன்னோட ஜக்காத்து, நம்மளோட ஹஜ்ஜு, நம்மளோட நோன்பு எல்லாத்தையும் அல்லாஹ்கிட்ட கொண்டு போய், அல்லாஹ் நான் எல்லாமே பண்ணி நல்லா கொடுத்தானா, அல்லாஹ் கேட்பான், நீ ஏன் இந்த மனுஷனை அநியாயம் செஞ்ச? நீ ஏன் இந்த மனுஷனை திட்டின? ஏன் இந்த மனுஷனை ஏசுன? ஏன் உன் பொண்டாட்டி நீ சரியாக கவனிக்கல? ஏன் பிள்ளைங்களை திட்டின? ஏன் பிள்ளைங்களை கவனிக்கல? ஏன் உங்கள் அம்மா அப்பாவை நீ வந்து முதியோர் இல்லத்தில் விட்ட? ஏன் உங்கள் அம்மா அப்பாவை நீ உசத்த குரலில் பேசுன? இது எல்லாம் வரும். இது எல்லாமே சரி பண்ணிவிட்டு தொழுகையை நம்ம சரி செய்யணும். அதை சரி செய்யறதுக்காக தொழுகை எல்லாம் வச்சுருக்கா. தொழுகையில் வந்து தொழுகைக்கு போகிறதுல வந்து நம்ம மலக்குமாறு நம்மளை சூழ்ந்துக்கிறாங்களா இல்லையா? அதே மலக்குமார்கள் நம்ம வெளியே போனால் சூழ்ந்துக்கிறாங்களா? ஏன்? எண்ணங்கள் சரியில்லை. நம்ம எண்ணங்கள் சரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், நம்ம ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்படும், நம்ம ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படும், நம்ம நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். முரட்டு கௌரவனால ஒன்றும் இல்லை. ஒரு ரூபாய் கூட பிரயோஜனம் இல்லை. சூரியன் தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன், நான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பு, கரெக்டாக நான் சூரியன் மறைஞ்சிடுறேன். என்னோட சின்ன படைப்பு நீ அல்லாஹ்வுக்கு வந்து நன்றி விசுவாசமாக இருக்க மாட்டேங்கிறீ. அல்லாஹ் சொல்கிறது நீ கேட்க மாட்டேங்கிறீ. நாளைக்கு நீங்கள் சின்னதாக யாரோ தவறு செஞ்சிட்டாலோ அந்த தவறு நாளைக்கு அல்லாஹ் வந்து மறுமை நாளில் கேட்பான். அந்த தவறு வச்சு தவறு அவர் தொழுதிருக்க மாட்டார், நோன்பு வச்சிருக்க மாட்டார், அவர் ஜகாத் கொடுத்துருக்க மாட்டார், ஹஜ் கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் சின்னதாக நோவினை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. உங்கள் நன்மை எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டு அவர் சொர்க்கத்துக்கு போன்றுவார், நீங்கள் நரகத்துக்கு போன்றுவார். எந்த கௌரவம் வச்சு எந்த நம்பிக்கை வச்சு நீங்கள் அல்லாஹ்ட்ட முன்னாடி போய் நிற்பீங்க? உங்களால் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தவறும் யாருக்கும் தெரியாமல் நான் ஒரு தவறும் செஞ்சதில்லை, மனசாலோட தவறாக நினச்சதில்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதுக்காக தான் வந்து அல்லாஹ் வந்து டைம் கொடுத்துருக்கான். எதுக்கு டைம் கொடுத்துருக்கான்? அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்கிட்ட தௌபா கேட்கணும். சில பேர் 60 வருஷம் அல்லாஹ் கொடுத்துருப்பான், சிலருக்கு 40 வருஷம் கொடுத்துருப்பான், சிலருக்கு 10 வருஷம் கொடுப்பான், சில ஒரு நாள் தௌபா கொடுக்கக்கூடிய நாள் அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஏன்னா மனிதன் இயல்பாகவே தவறு செய்யக்கூடியவன். இன்றைக்கி தொப்பி போட்டுட்டு தாடி வச்சுட்டு ஜுப்பா போட்டுக்கிட்டு ஆடையில் லிபாஸ் போட்டிருக்கவன் தான் உண்மையான முஸ்லீம் கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு நாட்டில் ஒரு ட்ரைப்பா லிபாஸ்
சவுதி அரேபியாவில் போயிட்டு நான் கொடுத்தா தான் போடுவேன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க உள்ளங்கள் கரெக்டாக நிலையாக இருக்கணும். அல்லாவோட பயம் இருக்கணும், அச்சம் இருக்கணும். சஹாபாக்கள்லாம் எப்படி அல்லாவோட பேரை உச்சரித்தாலே அப்படியே நடுங்கிடுவாங்க. தொழுகையில் அப்படியே அச்சத்தோடு தொழுவாங்க. இன்றைக்கி நம்ம தொழுகையில் அப்படியே முன்னாடி போய் அப்படி பேக்கில், அப்படி முன்னாடி போய் அப்படி பேக்கில் வருது. அது என்ன ஸ்டெப்? அது என்ன ஸ்டெப்? அது ஐஷா அம்மையார் ஒரு வாட்டி தொழுதுட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வரும்போது ஐஷா அம்மையார் அப்படியே ஆடிட்டு இருந்தாங்க அத்தியாயத்தில். ஐஷா, ஷைத்தானோட ஊசலாட்டம் ஆடாதீங்க. அல்லாஹ் உங்களை பார்க்குறான்னு தொழில் உங்களோட அசைத்தலை நிறுத்துங்க. துவா கேட்கும்போது அசைக்கிறது வேறு, தொழுகையில் எப்போயுமே அசையக்கூடாது. அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். தொழுதுட்டா நம்மளுக்கு சொர்க்கம் கிடச்சிருன்றது நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. முதல்ல ஈமானாக இருக்கிறதுக்கு முதல்ல நல்ல மனுஷனாக இருக்கணும். நல்ல மனுஷனாக சொல்கிறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? அதை வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். பொண்டாட்டி பிள்ளைங்களில் பாசமாக இருக்கணும், பிள்ளைங்களுக்கு இறக்கமாக இருக்கணும், தொழுகையை சொல்லிக் கொடுக்கணும், துவாக்கள் நிறைய சொல்லிக் கொடுக்கணும், பயான் செய்யணும், அல்லாஹ் பற்றி பெருமை என்ன, நபியோட பெருமை என்ன, நம்ம அதிகமாக அவங்களுக்கு சொல்லணும். அதுதான் அதுதான் அது அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்குறான். மனைவி போட்டு திட்டுறது, கணவன் மனைவியை திட்டுறது, அப்படி இப்படி ஏசுறது, அப்படி சொல்கிறது இப்படி சொல்கிறது. தொழுகையை தவிர்த்து நல்ல ஒரு மனிதனாகவும் நல்ல ஒரு முஃமினாகவும் எல்லாரையும் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்கிறதுக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு தௌஃபீக் செய்வான். நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறோம் இஸ்லாமை பற்றி, தீனை பற்றி. நானும் நிறைய கற்றுக்கணும். நான் கற்றுக்கினதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சஹாபாக்கள் ஒரு கடலில் ஒரு உதாரணம் கேட்குறாங்க, இந்த உலகத்துக்கும் ஆகிரத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஊசி எடுங்க, இந்த ஊசி எடுத்து கடலில் விடுங்க, கடலை விட்டு எடுங்க, அந்த ஊசியில் வர ஒரு சொட்டு தான் துனியா, இந்த கடல் எல்லாமே ஆகிரத். நம்மளை பார்த்து இஸ்லாத்துக்கு வரணும், நம்மளை பார்த்தவனே மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். இதெல்லாம் விடுங்க. நீங்கள் நாளைக்கு மவுத் ஆகிட்டீங்கன்னா ஒருத்தரோட வாயில் கூட உங்களை பற்றி தவறாக இருக்கக்கூடாது. அப்படி உங்களால் வாழ முடியுமா? நாளைக்கு நீங்கள் மவுத் ஆகிறீங்கன்னு வச்சுங்க, உங்களால் ஒருத்தர் கூட இந்த மனுஷன் என்னத்தை பண்ணான், இந்த மனுஷன் என்னத்தை மாட்டான் ஆனா, இந்த மனுஷன் என்னதான் பண்ணான் அப்படியே சொல்லக்கூடாது. ஒரு மவுத் ஆகிட்டாங்கன்னா அவங்கள பற்றி நிலவை பற்றி தான் சொல்லணும். அவங்க பின்னாடி இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பேசக்கூடாது. இதை நான் என்கரேஜ்மெண்ட் பண்ணல. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியுமா? நீங்கள் மவுத் ஆகிட்டாலும் சரி, உங்களுக்காக துவா செய்யக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் நீங்கள் சேர்த்துருக்கீங்க? சும்மா பணத்தை வச்சு நீங்கள் இருக்கும்போது ஆகுன்னு சொல்லுவாங்க, பின்னாடி போனால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு சபையில் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த சபை விட்டு ஒரு சின்ன ஒரு வேலையாக நீங்கள் அந்த சபை விட்டு கிளம்புறீங்க. நீங்கள் சபை விட்டு போனதுக்கப்புறம் உங்களை பற்றி யாரும் தவறாக பேசக்கூடாது சபையில். அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களா? அந்த மாதிரி உங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்களா? சரி, நேரம் குறைவாக இருக்கும் காரணத்தினால நான் உங்கள்கிட்ட விடைபெறேன். இன்ஷா அல்லாஹ் அதிகமான பயான் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.